ஓம் சாந்தி. இன்றைய முரளி 29 ஜனவரி 2025. பார்த்தாதாம் மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் உங்கள் யோக பலத்தால் விகர்மங்களை விநாசம் செய்து பாவனமாகி பாவன உலகை உருவாக்க வேண்டும். இதுவே உங்கள் சேவை. கேள்வி: தேவி தேவர் தர்மத்திற்கு எந்த விசேஷம் பாடப்பட்டு இருக்கிறது? பதில்: தேவி தேவர் தர்மமே அதிக சுகத்தை கொடுப்பது. அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது. நீங்கள் 3/4 பங்கு சுகத்தை பெறுகிறீர்கள். ஒருவேளை பாதி சுகம் பாதி துக்கம் இருந்தால் அதில் மஜாவே வராது. ஓம் சாந்தி. பகவான் வாக்கு: எந்த மனிதரையும் பகவான் என்று சொல்ல முடியாது என்று பகவானே புரிய வைக்கிறார். தேவர்களையும் பகவான் என்று சொல்ல முடியாது. பகவான் நிராகாரர். அவருக்கு எந்த சாக்காரி அல்லது ஆக்காரி ரூபம் இல்லை. சூட்ச்ம வதனவாசிகளுக்கும் சூட்ச்ம உடல் இருக்கிறது. அதனால் அது சூட்ச்ம வதனம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சாகார மனித உடல் இருக்கிறது. அதனால் இது ஸ்தூல வதனம் என்று சொல்லப்படுகிறது. சூட்ச்ம வதனத்தில் இந்த 5 தத்துவங்களாலான ஸ்தூல சரீரம் இருக்காது. இங்கே 5 தத்துவங்களால் மனித சரீரம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதை மண் பொம்மை என்று சொல்கிறார்கள். சூட்ச்ம வதனவாசிகளை மண்பொம்மை என்று சொல்வது இல்லை. தேவ தர்மத்தை சேர்ந்தவர்களும் மனிதர்களே. எனினும் அவர்களை தெய்வீக குணங்களை உடைய மனிதர்கள் என்று சொல்வார்கள். இந்த தெய்வீக குணங்களை சிவபாபாவிடமிருந்து பெற்று இருக்கிறார்கள். தெய்வீக குணங்களை உடைய மனிதர்களுக்கும் அசுர குணங்களை உடைய மனிதர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. மனிதர்களே சிவாலயத்திலும் வேசியாலயத்திலும் இருப்பதற்கு தகுதி பெறுகிறார்கள். சத்தியுகத்தை சிவாலயம் என்று சொல்கிறார்கள். சத்தியுகம் இங்கேயே இருக்கும். மூலவதனத்திலோ அல்லது சூட்ச்ம வதனத்திலோ இருக்காது. அது சிவபாபாவால் ஸ்தாபனை செய்யப்பட்ட சிவாலயம். எப்போது ஸ்தாபனை செய்தார்? சங்கம யுகத்தில். இது புருஷோத்தம யுகம். இப்போது இந்த உலகமே பதித்தமாக தமோ பிரதானமாக மாறி இருக்கிறது. இதை சதோ பிரதான புதிய உலகம் என்று சொல்ல மாட்டார்கள். புதிய உலகை சதோ பிரதானம் என்று சொல்கிறார்கள். அதுவே எப்போது பழையதாகிறதோ அப்போது அதை தமோ பிரதானம் என்று சொல்கிறார்கள். பிறகு எப்படி சதோ பிரதானமாக மாறுகிறது? குழந்தைகள், உங்களின் யோக பலத்தால். யோக பலத்தால் தான் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகின்றன. நீங்கள் பவித்திரமாக மாறுகிறீர்கள். பவித்திரமானவர்களுக்கு நிச்சயம் பவித்திர உலகம் தேவை. புதிய உலகை பவித்திரம் என்றும் பழைய உலகை அபவித்திரம் என்றும் சொல்கிறார்கள். பவித்திர உலகை பாபா ஸ்தாபனை செய்கிறார். பதித்த உலகை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். இந்த விஷயங்களை எந்த மனிதரும் அறியவில்லை. இந்த 5 விகாரங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் துக்கப்பட்டு தந்தையை ஏன் நினைவு செய்கிறார்கள்? நான் தான் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று தந்தை சொல்கிறார். ராவணனின் 5 விகாரங்களை 10 தலைகளை கொண்ட கொடும்பாவியாக செய்கிறார்கள். அந்த ராவணனை விரோதி என்று நினைத்து எரிக்கிறார்கள். அதற்காக தாப்பர் யுக ஆரம்பத்திலிருந்து எரிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பது கிடையாது. எப்போது தமோ பிரதானமாக மாறுகிறார்களோ அப்போது ஏதோ வழி சொல்பவர் இந்த புதிய விஷயத்தை எடுக்கிறார். எப்போது ஒருவர் அதிக துக்கத்தை கொடுப்பாரோ அப்போது அவருக்கு கொடும்பாவி செய்வார்கள். அப்படி இங்கும் மனிதர்களுக்கு எப்போது அதிக துக்கம் கிடைக்குமோ அப்போது இந்த ராவணனின் கொடும்பாவியை செய்து எரிக்கிறார்கள். குழந்தைகள், உங்களுக்கு 3/4 பங்கு சுகம் இருக்கிறது. ஒருவேளை பாதி துக்கம் இருந்தால் அதில் என்ன மஜா இருக்கும்? உங்கள் தேவிதேவர் தர்மம் அதிக சுகத்தை கொடுப்பது என்று தந்தை சொல்கிறார். சிருஷ்டி அனாதியாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகம் ஏன் உருவாக்கப்பட்டது, பிறகு எப்போது முடியும் என்பது யாரும் கேட்க முடியாது. இந்த சத் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டார்கள். நிச்சயம் சங்கம யுகமும் இருக்கும். அப்போது உலகம் மாறும். இப்போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்களோ அப்படி வேற யாரும் புரிந்து கொள்வது இல்லை. குழந்தையாக இருக்கும் பொழுது ராதா கிருஷ்ணர் என்ற பெயர் இருக்கிறது. பிறகு சுயம்வரம் நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. இருவரும் வெவ்வேறு ராஜஸ்தானியை சேர்ந்தவர்கள். பிறகு அவர்களுக்கு சுயம்வரம் நடக்கிறது. அப்போது லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். தந்தையே ஞானம் நிறைந்தவர். அதற்காக அவர் எல்லோருடைய மனதையும் அறிவது இல்லை. தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஞானம் பாடசாலையில் கிடைக்கும். பாடசாலையில் நிச்சயம் குறிக்கோள் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் சீச்சி உலகில் ராஜ்யம் செய்ய முடியாது.
அழகிய உலகில் ராஜ்யம் செய்வீர்கள். ராஜயோகத்தை ஒன்றும் சத்தியுகத்தில் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். சங்கம யுகத்தில்தான் பாபா ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இது எல்லையற்ற விஷயம். தந்தை எப்போது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. கார் இருளில் இருக்கிறார்கள். ஞானசூரியன் என்ற பெயரால் ஜப்பானியர்கள் தம்மை சூரியவம்சி என்று சொல்கிறார்கள். உண்மையில் தேவர்கள் சூரியவம்சியாக இருக்கிறார்கள். சூரிய வம்சத்தின் ராஜ்யம் சத்தியுகத்தில் இருந்தது. ஞான சூரியன் உதிக்கும் பொழுது என்று பாடப்படுகிறது. அப்போது பக்தி மார்க்க இருள் அழிகிறது. புதிய உலகம் பழையதாகவும் பழைய உலகம் புதியதாகவும் ஆகிறது. இது எல்லையற்ற பெரிய வீடு. எவ்வளவு பெரிய மேடை! சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எவ்வளவு வேலை செய்கின்றன. இரவில் அதிக வேலை நடக்கிறது. அப்படியும் சில அரசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பகலில் உறங்குகிறார்கள். இரவில் தமது சபை போன்றவற்றை நடத்துகிறார்கள். பொருட்களை வாங்குகிறார்கள். இப்படி இப்போது வரை ஆங்காங்கே நடக்கிறது. ஆலைகள் போன்றவை இரவில் நடக்கின்றன. இது சாதாரண இரவு பகல். அது எல்லையற்றது. இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேற யாருடைய புத்தியிலும் இல்லை. சிவபாபாவையும் அறியவில்லை. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பிரம்மாவை பிரஜா பிதா என்று சொல்கிறார்கள். தந்தை எப்போது சிருஷ்டியை படைப்பாரோ அப்போது நிச்சயம் யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்வார். பாவன மனிதர்கள் சத்தியுகத்தில் இருப்பார்கள். கலியுகத்தில் எல்லோரும் விகாரத்தில் பிறவி எடுக்கிறார்கள். அதனால் பதித்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். விகாரம் இல்லாமல் சிருஷ்டி எப்படி பெருகும் என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். அரே தேவர்களை நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரி என்று சொல்கிறீர்கள். எவ்வளவு சுத்தமாக அவர்களுக்கு கோவிலை கட்டுகிறார்கள். பிராமணரை தவிர வேற யாரையும் உள்ளே அனுமதிப்பது இல்லை. உண்மையில் இந்த தேவர்களை எந்த விகாரியும் தொட முடியாது. எனினும் இந்த காலத்தில் பைசா மூலமாக எல்லாம் நடக்கிறது. ஒருவர் வீட்டில் கோவில் போன்றவற்றை கட்டினாலும் பிராமணரையே அழைக்கிறார். இப்போது அந்த பிராமணரும் விகாரியே. பெயர் மட்டும் பிராமணர். இந்த உலகமே விகாரியாக இருப்பதால் பூஜையும் விகாரிகளாக ஆகிக்கொண்டே நடக்கிறது. நிர்விகாரி எங்கிருந்து வருவார்? நிர்விகாரி சத்தியுகத்தில் இருப்பார். அதற்காக யார் விகாரத்திற்கு போவதில்லையோ அவரை நிர்விகாரி என்று சொல்வார்கள் என்பதும் கிடையாது. சரீரம் விகாரத்தால் தான் பிறக்கிறது. இது முழுவதும் ராவண ராஜ்யம் என்று தந்தை ஒரே விஷயத்தை சொல்கிறார். ராமராஜ்யத்தில் சம்பூர்ண நிர்விகாரிகள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் பவித்திரம் இருப்பதால் அமைதியும் செல்வமும் இருந்தது. சத்தியுகத்தில் இந்த லட்சுமி நாராயணரி ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்கள் காட்ட முடியும். அங்கே 5 விகாரங்கள் இருப்பதில்லை. அது பவித்திர ராஜ்யம். அதை பகவான் ஸ்தாபனை செய்கிறார். பகவான் பதித்த ராஜ்யத்தை ஒன்றும் ஸ்தாபனை செய்ய மாட்டார். சத்தியுகத்தில் ஒருவேளை பதித்தர்கள் இருந்தால் அழைப்பார்கள் தானே. அங்கே யாரும் அழைப்பது இல்லை. சுகத்தில் யாரும் நினைவு செய்வது இல்லை. சுக கடல் பவித்திர கடல் என்று பரமாத்மாவிற்கு புகழும் பாடுகிறார்கள். அமைதி ஏற்பட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இப்போது முழு உலகிலும் மனிதர்கள் எப்படி அமைதியை கொண்டு வருவார்கள்? சாந்தியின் ராஜ்யம் ஒரு சொர்க்கத்தில் மட்டும் இருந்தது. எப்போது தமக்குள் சண்டை போடுவார்களோ அப்போது அமைதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அங்கே ஒரு ராஜ்யம் மட்டுமே இருக்கும். இந்த பழைய உலகமே இப்போது முடிய வேண்டும் என்று பாபா சொல்கிறார். இந்த மகாபாரத சண்டையில் எல்லாம் அழிந்து போகின்றன. விநாச காலத்தில் விபரீத புத்தி என்ற வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. உண்மையில் பாண்டவர்கள் நீங்களே. நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். எல்லோருக்கும் முக்தி தாமத்தின் வழியை சொல்கிறீர்கள். அதுதான் ஆத்மாக்களின் வீடு சாந்தி தாமம். இது துக்கதாமம். இந்த துக்கதாமத்தை பார்த்த போதும் மறந்து விடுங்கள், அவ்வளவுதான் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இப்பொழுது நாம் சாந்தி தாமம் போக வேண்டும். இதை ஆத்மா சொல்கிறது. ஆத்மா உணர்கிறது. நான் ஆத்மா என்ற நினைவு இப்போது ஆத்மாவிற்கு வந்திருக்கிறது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்று தந்தை சொல்கிறார். நான் புள்ளியாக இருப்பதை உங்களுக்கே புரிய வைக்கிறேன். நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை எப்படி சுற்றி வருகிறோம் என்பது அடிக்கடி உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இதில் தந்தையும் நினைவிற்கு வருவார். வீடும் நினைவிற்கு வரும். சக்கரமும் நினைவிற்கு வரும். இந்த உலகின் வரலாறு புவியியலை நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். எத்தனை கண்டங்கள், எத்தனை சண்டைகள் போன்றவை நடந்து இருக்கின்றன. சத்தியுகத்தில் சண்டை போன்ற விஷயத்திற்கே இடமில்லை. ராமராஜ்யம் எங்கே, ராவண ராஜ்யம் எங்கே? இப்போது நீங்கள் அப்படியே ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருப்பதைப் போல இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். ஏனென்றால் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய இங்கே ஈசன் வந்திருக்கிறார். ஈசன் தானே ராஜ்யம் செய்வதில்லை, தான் ராஜ்யத்தை பெறுவதும் இல்லை. தன்னலமற்ற சேவை செய்கிறார். மிக உயர்ந்தவர் பகவான். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். பாபா என்று சொன்னவுடனே குஷியின் அதிக அளவு ஆக வேண்டும்.
உங்கள் கடைசி நிலையாக அதீந்திரிய சுகத்தை பாடியிருக்கிறார்கள். தேர்வு நேரம் எப்பொழுது நெருங்கி வருமோ அந்த நேரம் எல்லா காட்சிகளும் கிடைக்கும். அதீந்திரிய சுகமும் குழந்தைகளுக்கு நம்பர் வாரி இருக்கிறது. சிலர் தந்தையின் நினைவில் அதிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆகா பாபா, நீங்கள் எங்களை எதிலிருந்து எதுவாக மாற்றி இருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது என்ற உணர்வில் குழந்தைகள் நீங்கள் நாள் முழுவதும் இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆனந்த கண்ணீர் வருகிறது. நீங்கள் எங்களை துக்கத்தாமத்தில் விடுவிப்பதும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதும் விழக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்வதும் அதிசயமாக இருக்கிறது. நாள் முழுவதும் இதே உணர்வில் இருக்க வேண்டும். தந்தை எந்த நேரம் உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறாரோ அப்பொழுது எவ்வளவு நெகிழ்ந்து போகிறீர்கள். சிவபாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். உண்மையில் சிவராத்திரியும் கொண்டாடப்படுகிறது. எனினும் மனிதர்கள் சிவபாபாவிற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை கீதையில் கொடுத்து விட்டார்கள். இது மிகப்பெரிய தவறு. நம்பர் 1 கீதையில் தவறு செய்து விட்டார்கள். நாடகமே அப்படி உருவாகி இருக்கிறது. பதித்த பாவனர் நானா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரா என்று கேட்டு தந்தை இந்த தவறை சொல்கிறார். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து மனிதரிலிருந்து தேவராக மாற்றியிருந்தேன். அக்காலமூர்த்தி பிறப்பற்றவர் என எனக்கே புகழ் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த புகழ் பாட முடியாது. அவரோ பிறவியில் வருபவர். குழந்தைகள், நீங்கள் நம்பர் வார் இருக்கிறீர்கள். உங்கள் புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. ஞானத்தோடு நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும். மாயாவும் குறைந்தது கிடையாது. யார் முதலில் வருவார்களோ அவர்கள் அவ்வளவு சக்திசாலியாக இருப்பார்கள். பாகத்தை நடிப்பவர்கள் பல விதங்களில் இருக்கிறார்கள். ஹீரோ ஹீரோயின் பாகம் பாரதவாசிகளுக்கு கிடைத்து இருக்கிறது. நீங்கள் எல்லோரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். ஸ்ரீமத் படி உங்களுக்கு எவ்வளவு பலம் கிடைக்கிறது. மாயாவும் மிக கெட்டிக்காரியாக இருக்கிறாள். போக போக ஏமாற்றத்தை கொடுக்கிறாள். தந்தை அன்பு கடலாக இருக்கிறார். அப்படி குழந்தைகள், நீங்களும் தந்தைக்கு சமமாக அன்பு கடலாக வேண்டும். ஒருபோதும் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. யாருக்காவது துக்கத்தை கொடுத்தால் துக்கப்பட்டு கொண்டு இறப்பீர்கள். இந்த பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட வேண்டும். விழக்கடலில் மூழ்குவதே மிக மோசமான பழக்கம். இந்த காமம் மகா சத்துரு என்று தந்தையும் சொல்கிறார். எத்தனை பெண் குழந்தைகள் அடி வாங்குகிறார்கள். ஒரு சிலர் பவித்திரமாக இருந்து கொள் என்று மகளுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அரே முதலில்தான் பவித்திரமாக மாறுங்கள் மகளை கொடுக்கிறார்கள். செலவு போன்ற சுமையிலிருந்து விடுபடுகிறார்கள். ஏனென்றால் இவளது தலையெழுத்தில் என்ன இருக்கிறதோ, நல்ல வீடு கிடைக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை என்று நினைக்கிறார்கள். இந்த காலத்தில் செலவும் அதிகமாகிறது. ஏழைகள் உடனே கொடுத்து விடுகிறார்கள். ஒருவருக்கு மோகமும் இருக்கிறது. முன்னர் ஒரு ஆதிவாசி பெண் வந்தார். அவரை ஞானத்திற்கு வருவதற்கு விடவில்லை. ஏனென்றால் மந்திரம் செய்து விடுவார்கள் என்ற பயம் இருந்தது. பகவானை மந்திரவாதி என்றும் சொல்கிறார்கள். கருணையுடையவர் என்று பகவானை சொல்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்ல மாட்டார்கள். கருணையற்றவரிடமிருந்து விடுவிப்பவரே கருணையுடையவர். ராவணன் கருணையற்றவன். முதலில் இருப்பது ஞானம். ஞானம், பக்தி, வைராக்கியம். பக்தி, ஞானம், பிறகு வைராக்கியம் என்பது கிடையாது. ஞானத்தின் மீது வைராக்கியம் என்று ஒருபோதும் சொல்வது இல்லை. பக்தியின் மீது வைராக்கியம் வைக்க வேண்டி இருக்கிறது. அதனால் ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று சொல்வதே சரி. தந்தை உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியத்தை, அதாவது பழைய உலகின் மீது வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறார். சந்நியாசிகள் வீடு வாசலின் மீது மட்டும் வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. மனிதர்களின் புத்தியில் அமர்வதே இல்லை. பாரதம் 100% செல்வ செழிப்போடு விகாரமன்றி ஆரோக்கியமாக இருந்தது. ஒருபோதும் அக்கால மரணம் ஏற்பட்டதே இல்லை. இந்த எல்லா விஷயங்களின் தாரணை மிக குறைந்தவர்களுக்கே ஏற்படுகிறது. யார் நல்ல சேவை செய்வார்களோ அவர்கள் பெரிய செல்வந்தர் ஆவார்கள். குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் பாபா பாபா என்பதே நினைவில் இருக்க வேண்டும். எனினும் அப்படி இருக்க மாயா விடுவது இல்லை. சதோ பிரதானமாக மாற வேண்டும் என்றால் போக வரவும் சாப்பிடும் போதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் உங்களை உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறேன். நீங்கள் நினைவு செய்ய மாட்டீர்களா? பலருக்கு மாயாவின் புயல் அதிகம் வருகிறது. இப்படி நடக்கும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்தே ஆக வேண்டும். எப்போதும் புது உலகமாகவே இருக்க முடியாது. சக்கரம் சுற்றினால் நிச்சயம் கீழே இறங்குவீர்கள். ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக நிச்சயம் மாற வேண்டும். மாயா இந்த நேரம் எல்லோரையும் ஏப்ரல் பூல் ஆகி இருக்கிறது. தந்தை அழகிய மலராக மாற்றுகிறார். நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1, தந்தைக்கு சமமாக அன்பு கடலாக வேண்டும். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. கடும் சொற்களை பேசக்கூடாது. கெட்ட பழக்கங்களை விட வேண்டும். 2, தந்தையோடு இனிமையாக உரையாடி, ஆகா பாபா, நீங்கள் எங்களை எதிலிருந்து எதுவாக மாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சுகத்தை கொடுக்கிறீர்கள். பாபா, நீங்கள் பார்க்கடலுக்கு எங்களை அழைத்து செல்கிறீர்கள் என்ற உணர்விலேயே இருக்க வேண்டும். நாள் முழுவதும் பாபா பாபா என்பது நினைவில் இருக்க வேண்டும். வரதானம்: அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து குணங்களின் அனுபவத்தால் நிறைவாக இருக்கும் சம்பூர்ண மூர்த்தி ஆகுக. சங்கம யுகத்தில் விசேஷமாக அனைத்து பிராப்திகளும் தன்னை நிறைக்க வேண்டும். அதனால் அனைத்து பொக்கிஷங்கள், அனைத்து சம்பந்தங்கள், அனைத்து குணங்கள் மற்றும் செயல்களை முன்னால் வைத்து அனைத்திலும் அனுபவியாக இருக்கிறேனா என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை எந்த விஷய அனுபவத்திலாவது குறையிருந்தால் அதில் தன்னை நிறைக்க வேண்டும். ஏதாவது ஒரு சம்பந்தம் அல்லது குணத்தில் குறையிருந்தாலும் சம்பூர்ண நிலை அல்லது சம்பூர்ண மூர்த்தி என்று சொல்ல முடியாது. அதனால் தந்தையின் குணங்களையும் உங்கள் ஆதி சொரூப குணங்களையும் அனுபவம் செய்யுங்கள். அப்போது சம்பூர்ண மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன்: ஆவேசம் கொள்வதும் மனதில் அழுகையாக இருக்கிறது. இப்போது அழுகையின் பையிலை முடித்து விடுங்கள். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். மனசேவை செய்வதற்கு அனைத்து சக்திகளையும் உங்கள் வாழ்வில் அதிகமாக்குங்கள். அப்படி தந்தைக்கு சமமாக பர்ஃபெக்ட் ஆகுங்கள். அதனால் உலகில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்போது உயர்ந்த எண்ணங்களின் ஒரு முகத்தால், அதாவது மனதால் தானே சகாஸ் பரவும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.